நான் துணி ஊற வைக்கணும். அண்ட் துணி எல்லாத்தையும் நான் துவைக்கணும். துவைச்ச துணி எல்லாத்தையும் நான் காய போடணும். இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? பார்க்கலாமா? ஸோ, எவ்ரிடே வேர்ட்ஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் லாண்ட்ரி வேர்ட்ஸ். ஐ அம் ஷார்ட்னிங் த க்ளோத்ஸ். நான் துணி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்கேன். ஐ அம் சோக்கிங் த க்ளோத்ஸ். நான் துணிய ஊற வச்சுட்டு இருக்கேன். ஐ அம் ஸ்க்ரப்பிங் த ஸ்டெயின்ஸ். நான் துணி மேல இருக்க கரையெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஐ அம் வாஷிங் த க்ளோத்ஸ். நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன். ஐ அம் ரின்சிங் த க்ளோத்ஸ். நான் துணிய அலசிட்டு இருக்கேன். அதாவது நல்ல தண்ணியில அலசிட்டு இருக்கேன். ஐ அம் ரிங்கிங் த க்ளோத்ஸ். நான் துணியில இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இருக்கேன். ஐ அம் ஹேங்கிங் த க்ளோத்ஸ். இப்படியும் சொல்லலாம். ஐ அம் ட்ரையிங் த க்ளோத்ஸ். இப்படியும் சொல்லலாம். அதாவது நான் துணிய காய போட்டுட்டு இருக்கேன். ஐ அம் டேக்கிங் ஆஃப் த ட்ரை க்ளோத்ஸ். காஞ்ச துணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஐ அம் ஃபோல்டிங் த க்ளோத்ஸ். நான் துணி எல்லாத்தையும் மடிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் அயர்னிங் த க்ளோத்ஸ். நான் துணி எல்லாத்தையும் இஸ்திரி போட்டுட்டு இருக்கேன். இப்போ பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணணும். வீட ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஹவ் சோர்ஸ் வேர்ட்ஸ். ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஃபார் யுவர் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்.